அதாவது அம்மா, உனக்கு இந்த ஓப்பன் மேரேஜ்னா என்னன்னு தெரியுமா? அது என்ன ஓப்பன் மேரேஜ்? காட்டு மிராண்டியா? அப்படி இல்லம்மா. ஐயோ, இதை நான் எப்படி எங்க அம்மா கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் மக்களே? ஓகே, நான் வந்து கேமரா பார்த்தே சொல்லிடுறேன். இது வந்து பொதுவா ஓப்பன் மேரேஜ் அப்படிங்கிறது இப்போ சொசைட்டில இருக்கு. என்னன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஓகேவா, இதுதான் பிரைமரி பார்ட்னர்ஸ். சரி. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க ரெண்டு பேருக்குமே தெரியும் இந்த ஒய்ஃப் வந்து வேற ஒரு பர்சன். அதுக்கு மேல பேசாத. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? இதெல்லாம் ஒரு போப்பாடா? ஏய், இதோட நிறுத்திக்க. இந்த கேள்வியே வேண்டாம். இந்த கேள்வியே வேண்டாம். இதை பத்தி நீ என்ன நினைக்கிற? இது கள்ளக்காதல். ஆனா அது அந்த ஹஸ்பண்டுக்கும் தெரியும், அந்த ஒய்ஃபுக்கும் தெரியும். அது வந்து ஒருத்தருக்கும் தெரியும்ன்றது மட்டுமே எங்க கான்செப்ட் இல்ல. நீ ஒருத்தர் துரோகம் பண்றல்ல, அப்ப மனச தூக்கி வச்சுட்டு நீ நாயிலையும் பேயிலையும் கீழால நடந்துக்கிற. அப்ப நாகரிகம்ன்றது எங்க போய்கிட்டு இருக்கு? அதான் நான் காட்டு மிராண்டியான்னு கேட்டேன். ஆமா, இந்த நாடு எங்கேயா போகுது? எல்லாம் அங்கதான் சார் போயிட்டு இருக்குது. அது இது எதனால இந்த ஓப்பன் மேரேஜ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து வருதுன்னா, இன் ஜென்ரலாவே வந்து இப்போ சொசைட்டில என்ன சொல்றாங்க, ஒருவனுக்கு ஒருத்தி, இவனுக்கு இவள் தான் அப்படின்னு இருக்காங்கல்ல. ஆனா ஹியூமன்ஸ் வந்து இன் ஜென்ரலாவே அப்படி கிடையாது. அவங்க வந்து ஏன் இன்னும் வந்து நிறைய இந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப்லாம் நடந்துகிட்டு இருக்கு? ஏன்னா ஒருத்தவங்கனால வந்து ஒருத்தி கூட மட்டும்தான் இருக்க முடியும்ன்றது வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா. அந்த பிரசங்கத்துக்கே நான் இங்க வராத. அதுக்கு முன்னால வாழ்ந்தவங்கன்னா முட்டாளா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அதாவது வார்த்தையிலேயே கட்டுப்பாடு இருக்கணும்னு சொன்னாங்க. சொல் திறம்பாமைன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் கட்டுப்பாடு இல்லைன்னு சொன்னா அது எங்க போய்? அப்ப காட்டு மிராண்டி தான். ஆமாமா, இப்ப பாரு, இப்ப அந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்து என்ன, இவதான் என்னுடைய ஒய்ஃப் அப்படின்னா இருக்குது. அது வந்து உனக்கு எதுக்கு 6வது அறிவு ஆண்டவன் படைச்சிருக்கான்? சபாஷ், சரியான போட்டி. அது நீ நல்லது கெட்டது அறிஞ்சு தேர்ந்தெடுக்கணுன்றதுக்காக தானே படைச்சிருக்கான். அம்மா, இதெல்லாம் வெறும் கேள்விதான். நான் சும்மா கொஸ்டினா தான். கேள்விக்கே இவ்வளவு ஆத்திரப்படுறேன்னு உன்னெல்லாம் கமுக்குன்னு குத்திடுவேன், அவ்வளவுதான். எங்க அம்மா ஓப்பன் மேரேஜுக்கு பெரிய நோ சொல்லிட்டாங்க. இந்த கிச்சிக்கால் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிறாத. ஒத்த கால தனியா வெட்டிப்பிடி ஒண்ணு. சோ இப்போ அடுத்த கேள்வி வந்து 2 கொஸ்டின்ஸை சேர்த்து நான் வந்து கேட்கிறேன். இப்போ ஒரு பொண்ணு வந்து அவளுக்கு எல்லா சுதந்திரமும் இருக்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம் இல்லையா? அப்போ அவ வந்து ஒரு பார்ட்னரை தாண்டி 2 பார்ட்னர் வச்சுக்கிறா அப்படிங்கிற நிலைமை வரைக்குமே இப்ப வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் இருக்குது. ஒரு பொண்ணு 2 ஹஸ்பண்ட்ஸ் வச்சுக்கிறது, அது இந்த 2 ஹஸ்பண்ட்ஸுக்குமே தெரியும், ஓகேவா? இப்படி ஒரு பொண்ணு மல்டிபிள் பார்ட்னர்ஸ் வந்து வச்சிருக்கிறா அப்படிங்கிறத நீ அக்செப்ட் பண்ணிப்பியா மாட்டியா? அதெல்லாம் காட்டு மிராண்டித்தனத்துல இருந்து வெளியே வந்தாச்சு. நீ சொல்லும் போதே கவனமா மேல்நாட்டுல இப்படி பழக்கம் இருக்குன்னு தான் நீ சொன்ன. அப்ப இங்க அந்த பழக்கம் இல்ல, இங்க உருவாகிக்கிட்டு வருதுன்னு சொல்றேன். அந்த உருவாகிக்கிட்டு வர்ற கல்ச்சர் நல்ல கல்ச்சர் இல்ல. அது நல்லதே கிடையாது. ஒருத்தனோட இருக்கிறது, ஒருத்தியோட இருக்கிறது தான். அதையே ஆண்மகனுக்கு கொடுத்த சுதந்திரமே தேவையில்லாததுதான் பேசுறோம். அப்படிங்கிறது பெண்ணுக்கும் அதை கொடுக்கணும்னு சொன்னா அது எங்க போகும்? இது இந்திய நாடு சுதந்திரமான நாடு அல்லவா? பெண்ணுக்கு எல்லா உரிமையும் இருக்குதானே? அப்போ ஒரு பார்ட்னர் மட்டும் வந்து எனக்கு ஒரு பார்ட்னர் தான் அப்படிங்கறது வந்து எப்படி? எனக்கு நம்ம 2 பார்ட்னர் இருந்துக்கலாம்ல. அதாவது நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொன்னா, மன ரீதியாவோ உடல் ரீதியாவோ ஒருத்தனோட எனக்கு பூரணம் கிடைக்கல, அதனால நான் அடுத்ததை தேடுறேன் அப்படிங்கிறது நம்ம கல்ச்சர் கிடையாது. இதுதான்டா நம்மளுடைய சம்பிரதாயம், இதுதான் நம்மளுடைய பழக்க வழக்கம். நம்ம கல்ச்சர் கிடையாது, நம்ம நாட்டுல பழக்கம் கிடையாது. சரி, 3 தடவை சொல்லும் போதே வந்து you are against polygamy. எல்லா பேரண்ட்ஸும் against polygamy தான். அப்படி சும்மா ஒரு பிரடை கிளப்பி விடுவோமே அப்படின்னு சொல்லி நான் கிளப்பி விட்டேன். எங்க அம்மா தெளிவா தான் இருக்கிறாங்க.